மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், இன்று மாலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், இன்றைய திதிகள் அதிகாலை 2:58 வரையிலும் திருதியை, அதற்கு பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 2:33 மணி வரையிலும் சதயம், அதற்கு பின்பு பூரட்டாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 2:33 மணி வரையிலும் பூசம், அதற்கு பின்பு ஆயில்யம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். 5 குடைய சூரிய பகவான் புதன் மற்றும் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்வது, இதனால் உங்களினுடைய அலுவலகத்திலும் உங்களுக்கு பேரும் புகழும் உயரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். 7.5 சனி பிடியில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதளவில் சின்ன சின்ன பாரங்கள் அலுவலக ரீதியாக இருந்தாலும் இந்த மாற்றங்களினால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. இந்த வியாழக்கிழமை குரு வாரத்தில் மேஷராசி நேயர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபமேற்றவும். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். அது ஆரோக்கிய சம்பந்தப்பட்டதோ அல்லது கடன் சம்பந்தப்பட்டதோ, உங்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டதோ இருக்கக்கூடிய மன உளைச்சல் மற்றும் மனபாரத்திலிருந்து வெளிவரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமானை வணங்கலாம். விநாயகப் பெருமானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் இன்று ஆன்மீக தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினையும் கிடைக்கும். மிதுன ராசினியர்கள், மிதுன ராசினியர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில சஞ்சலங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். ஒரு சில பண பாக்கிகளை இன்று நாளில் வசூல் செய்ய உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. மிதுன ராசினியர்களுக்கு இன்று மனபாரங்களும் தீரும். சந்திர பகவான் ராகுவுடன் உங்களுக்கு இன்று கும்பராசியில் சஞ்சாரம் செய்வது பாக்கியத்தில் உங்களினுடைய பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறலாம். சதுர்த்தி திதியான இன்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய காரிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். இன்று சந்திராஷ்டம தினமாக அமைந்தாலும் கூட பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சற்று மன சஞ்சலங்கள் வந்து போகலாம். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாக அமைகிறது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குவதும் மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு இன்று மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் உங்களினுடைய குறைகள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சின்ன சின்ன மன போராட்டங்கள் அவ்வப்போது வந்து போனாலும் பெரிய முயற்சிகளினுடைய வெற்றிகள் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சிம்மராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு சில மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரம் உங்களுக்கு சின்ன மன போராட்டங்கள் வரலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறும். பழைய நண்பர்களை சந்திப்பது மற்றும் நண்பர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவது மனதிற்கு ஆறுதலை தரும். சிம்மராசி அன்பர்கள், ஒரு சிலருக்கு இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். பெரியவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும். இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய வேலை தேடலுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது, அந்த சம்பந்தப்பட்ட மனிதர்களை சென்று சந்திப்பது நல்ல ஒரு உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்று குரு வாரத்தில் குரு பகவானை வணங்குவதும் மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றுவதும்
நல்ல பலன்களை கொடுக்கும். கருப்பு கொண்ட கடலை தானம் செய்து இன்று தட்சிணாமூர்த்தியை வணங்க குரு பகவானின் பரிபூரண அருளை பெறலாம். துலாம் ராசி அன்பர்கள், இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால் இன்று உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடும். சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாக அமைகிறது. குடும்ப பாரங்கள் குறையக்கூடிய நாளாகவும் இருக்கும். இந்த நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வங்கி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். குடும்ப சூழ்நிலைகளில் இன்றைய நாளில் உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய பொறுப்புகளும் வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனபாரங்கள் தீரும். இன்று உங்களினுடைய பெற்றோர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில குடும்ப கஷ்டங்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு உங்களினுடைய தலையீட்டினால் அது இன்றைய நாளில் சுபமான முடிவிற்கு வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய வேலை தேடுதல், புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று நல்ல லாபத்தை தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்கள், 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, காதல் வாழ்க்கையில் திருப்திகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் இன்று கைக்கு வந்து சேரும். பெரியோர்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாளில் நீங்கள் பெறலாம். குடும்பத்தில் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதோடு மட்டுமல்லாமல் உங்களினுடைய புதிய முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு. வளர்பிறை சதுர்த்தியான இன்றைய நாளில் விநாயக பெருமானின் வழிபாடு உங்களுக்கு ஏற்றது. இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதற்கான முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். இன்று கும்பராசி அன்பர்கள் நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இன்று வெற்றிகளும் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல உறவுகள் மற்றும் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது இன்று மனபாரத்தை குறைக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு பகவான் அவ்வப்போது மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் கூட கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசி அன்பர்கள் சதுர்த்தி திதியில் இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள், விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து குடும்பத்தில் இணைவது உங்களுக்கு மன ஆறுதலை தரலாம். தொடர் வழக்குகள் மற்றும் விசாரணைகளில் இன்று உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் உண்டு. பல நாள் கனவுகள் இன்று நிறைவேறும். உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சொத்து விவகாரங்கள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களுக்கும் இன்று உங்களினுடைய முயற்சியால் வெற்றிகள் கிடைக்கும். வளர்பிறை சதுர்த்தியான இன்று விநாயக பெருமானினுடைய வழிபாடு மீனராசி நேயர்களுக்கு உகந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.